தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் தமிழ்நாடு அரசு திருச்சி, துவரங்குறிச்சி, மதுரை நெடுஞ்சாலையை அதானி குழுமத்திற்கு ஒப்பந்தத்திற்கு விட்டிருக்கின்றது. இது குறித்தும் மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் உழைப்பாளர்களுடைய வேலை நேரம் பற்றிய கருத்துக்கள் குறித்தும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு இன்றைக்கு நாம் கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ராஜா. ஐயா, அண்மையில திருச்சி டு மதுரை இந்த துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையை வந்துட்டு தமிழ்நாடு அரசு அதானி குழுமத்திற்கு 1692 கோடி ரூபாய்க்கு விரிவாக்கம் பண்ணுவதற்குரிய ஒப்பந்தத்தை இது பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? விரிவாக்கத்துக்கு இல்லை, பராமரிப்புக்கு அது ஏதாச்சும் பழுதாச்சுன்னா பார்க்கறது போகிறது. ஏற்கனவே சாலை இருக்கிறது, அதை பராமரிக்கிறதுக்கு 20 ஆண்டுகளுக்கு 1692 கோடி ரூபாய். 20 ஆண்டுகளுக்கு அதானி ஒப்பந்தம். அவங்க கட்டணம் வசூலிப்பாங்க நம்மகிட்ட. இப்போ வசூலிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமாக இடைவெளி குறைவான தொலைவுகளில் கட்டணம் வசூலிக்கிறது தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. சுங்க கட்டணம் நாங்கள் சொல்கிறது அதை வழிப்பறி நிலையங்கள்னு சொல்கிறது. இந்த சாலையில் இருக்குல்ல வழிப்பறி நிலையங்கள் அது. ஏன்னா நம்ம கார் வாங்கும்போது வரி கட்டிடுறோம், அரசு கட்ட வேண்டிய கறி மொத்தமாக கட்டிடுறோம். மற்ற எல்லாத்துக்கும் ஒரு டீ குடித்தாலும் ஜிஎஸ்டி நம்ம கட்டிடுறோம். காரி துப்பி பண்ணால் கூட அதுக்கு வரி கட்ட வேண்டிய நிலையில் இருக்குது. ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னா அதுக்கு எல்லாம் வரி கட்டிடுறோம். நின்னா வரி, குனிஞ்சா வரி, படுத்தா வரின்னு சொல்லி சினிமா பாட்டில் ஒன்று வரும். அது மாதிரி வரி கட்டிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம வழிகட்டி பணம் கட்டி எல்லாம் பண்ணுறோம். அதன் பிறகு ஒரு கார் வாங்கி வரி கட்டி பணம் பண்ணும்போது அதுக்கு வழிப்பறி கொள்ளை. அது அந்த சுங்க கட்டணங்கிறது வழிப்பறி கட்டணம் என்றதை நம்ம உச்சரிக்கணும். நம்ம தமிழர்கள் அதை அப்படி தான் உச்சரிக்கணும். அந்த வழிப்பறி கட்டணமும் கூட யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆரிய வைசியாவுக்கு கொடுக்குறாங்க. அதானி, அம்பானி, பிர்லா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டால்மியா எல்லாம் ஆரிய வைசியா. அவங்கெல்லாம் அவர்களுக்கு தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். இந்த ஒரு வழிப்பறி கட்டணம் வசூலிக்கிறதுக்கு ஏலம் எடுக்கக்கூடிய தகுதி தமிழ்நாட்டில் எந்த முதலாளிக்குமே இல்லையா? ஏன் தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு இவங்க கேட்டாங்களா கேட்கல, முன்னுரிமை கொடுக்கல? அந்த சாலையை போடுறதுக்கு பாருங்க, தேசிய நெடுஞ்சாலைன்னு அதை போடுகின்ற ஒப்பந்தமும் வடநாட்டு முதலாளி தான். பெரும்பாலும் குஜராத்தி முதலாளி தான் கொடுக்குறாங்க. இப்போ தஞ்சாவூர் விக்கிரவாண்டி சாலை சென்னைக்கு போடுறதுல குஜராத்தி நிறுவனம் தான். இப்போ அங்கே வேலை செய்கிறவங்க பூரா இந்திக்காரன். இப்போ அதானி இதை வாங்கியிருக்காருல்ல, இப்போ இவர் கொண்டாந்து கட்டணம் வசூல் பண்ணுற ஆட்கள் இருக்காங்கல்ல, வழிப்பறி பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அந்த வழிப்பறி பண்ணுற ஊழியராகவும் யாரை போடுவான்னா இந்திக்காரன் தான் போடுவான். அவன் ஊருக்காரனே போடுவான். அப்போ தமிழ்நாடு முழுக்க வடநாட்டுக்காரன் ஆக்கிற வேண்டியது. முதலாளியும் அவங்க வடநாட்டுக்காரன், தொழிலாளியும் வடநாட்டுக்காரன், மொழியும் வடநாட்டு மொழி இந்தி அப்படிங்கிறது மாதிரி முற்றிலுமாக தமிழர் தாயகத்தை அழிப்பது, தமிழ் இன அடையாளத்தை அழிப்பது, சிதைப்பது, வடநாட்டு மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டை மாற்றுவது என்ற திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தை இந்த வழிப்பறி கட்டணம் கூடாது, எல்லா சாலைக்கும் நீ பணம் கொடு, எங்களுக்கு நாங்கள்கிட்ட வசூல் பண்ற, தேசிய நெடுஞ்சாலை என்றதே தப்புன்னு சொல்ல வேணாமா? தேசிய நெடுஞ்சாலை எதுக்கு பாருங்க, நாங்கள் தமிழ்நாடு போட்டு தர்றோம், நீ வசூலுக்கு மாநிலங்கள்கிட்ட கொள்ளையடிக்கிற. மாநிலங்கள்ல அதில் அதிகமாக கொள்ளை கொடுக்கறது நம்ம தமிழ்நாடு, கர்நாடகம், இந்த மாதிரி சில மாநிலங்கள் தான் அதிகமாக கொள்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் அவர்களை அனுமதிக்கிறது, அதை எதுக்காமல் இருக்கிறது, அதை கேட்டுக்காமல் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அதை எதுக்க யாருமே இல்லை. இப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லாத, தமிழ்நாடு சாலையில் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதை இல்லாமல் இதை எதிர்க்கிறது இல்லை, இதுக்கு உடன்படுறது. அதனால் இப்போ அந்த ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிறது தான். இந்திய பாரத மாதாவும் திராவிட மாதாவும் அக்கா தங்கச்சியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கொள்ளையடிக்கிறார்கள். இப்போ இதுலெல்லாம் அவங்களுக்கு ஒரு பங்கு போகும். இப்போ அதானி கொடுத்துருக்காங்கன்னா மறைமுகமாக இங்கே தமிழ்நாட்டுக்கு பங்கு தரகர்கள் இருக்காங்கல்ல, கட்சி அரசியல், அது அவங்களுக்கு ஒரு பங்கு போயிட்டு இருக்கும். அதனால அவங்க அது போதும், நமக்கு போதும், தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து சம்பாதிக்கிட்டு இருக்க கட்சிகள் தான் இங்கே பெரும்பாலும். அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை எதிர்க்கணும். இதை எதிர்ப்பு கருத்து வரணும் கூடாது. இது வெறுமனே அதானி வேண்டாம்ங்கிறதோடு வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு அதானியாக கூட, அதுக்கு கூட எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முதலாளி இல்லையா? 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பன்னாட்டு துறைமுகத்தை பூம்புகாரில் நடத்தினவன், 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து வெளியில்
கப்பல் வாணிகம் செஞ்ச தமிழன், அடுக்குமாடி வீடு கட்டினவன், அவனுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளற ஒரு சோதனை சாவடியை நடத்துறதுக்கு, ஏலம் எடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை என்ற நிலையில் நாங்கள் கேரா பிளாட்ஃபார்மை மாற்றிட்டு இருக்க என்பதை நம்ம தமிழர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஆதரிக்கிற கட்சிகள் தான் பெரும்பாலும் இங்கே இருக்கிற கட்சிகள். தமிழ் தேசியம்னு இப்போ எழுச்சி பெற்று வருது, தமிழ் தேசியம் தான் அதெல்லாம் எடுத்து கேட்குது. பெரும்பாலும் ஏற்கனவே திமுக, அதிமுக அந்த கட்சிகள்லாம் இருக்கு பாருங்க, அதோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டை விற்கிறதுல எங்களுக்கு என்ன பங்குங்கிற கட்சிகள் தான் இருக்கிற கட்சிகள். அதனால சூறையாடுறாங்க, தமிழ்நாட்டை சூறையாடுறாங்க. அந்த சூறை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அபாயமாக இருக்கக்கூடிய, உலகத்திலேயே அமெரிக்காவில் வழக்கு தோடப்பட்டு ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்க அதானிக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு. அப்போ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இதை எதிர்த்து நம்ம கிளம்பணும். துக்கப்பட்டது எதிர்த்து கிளம்பி போராட்டங்கள் நடத்தணும். இப்ப நீங்க சொல்றப்ப சொன்னீங்க ஆரிய வைசியருக்கு வந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க. நெருக்கி வந்து உலகமய சூழலில் வந்து அப்படி தனித்து பிரித்து பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கா? என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாளிகள் என்பவர்கள் ஒரே ஒற்றை தன்மையில் தானே இருப்பாங்க. அவர்களுடைய நோக்கம் என்பது லாபம் தான். அதுக்கு ஒரு வரம்பு கிடையாது லாபத்திற்கு. ரெண்டு ஒரு உலகமயமாக மாறிவிட்ட சூழலில் குறிப்பிட்ட ஆரிய வைசியர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம எப்படி இந்த உலகமயத்தை வந்து உற்பத்தி வயிறு எது, உற்பத்தி பெண் உறுப்பு எது, அது அமெரிக்கா, யுஎஸ்ஏ. இப்போ எப்படி ஜெயிச்சாரு ட்ரம்ப்பு? வெளிநாட்டு பொருட்கள் தாராளமாக வரக்கூடாது, சீனாவிலேருந்து வந்தீங்கன்னா 40% நான் வரி போடுவேன் வாக்குறுதி கொடுத்து அதை ஏற்று போட்டிருக்கான். அப்போ நம்ம தலையை தடைய உலகமயங்கிறது அவன் தலையை பத்திரமா வச்சுக்கிறதா? இது கூட நமக்கு தெரியாதா? ட்ரம்ப் இன்னைக்கு எப்படி ஜெயிச்சான்? வெளிநாட்டு கம்பெனி இங்கே வரக்கூடாது, அப்படி வந்தானா நான் 40% குறைந்தபட்சம் வரி போடுவேன். ஒரு ரூபா பொருளுக்கு $1 ரூபா சேர்த்து வரி போடணும், நீ அதை சேர்த்து வித்துக்க என்று சொல்லி வெற்றி பெற்றிருக்காரு அவர் ட்ரம்ப்பு. யுஎஸ்ல எந்த கருவில் உலகமயம் உற்பத்தி ஆகி வந்துச்சு அந்த கரு அங்கே வந்து இன்னைக்கு இருக்கு. அதுல இருந்தாலும் தமிழச்சி பாடம் கற்றுக்கணும். இந்த ஃப்ராடு பன்னாட்டு கம்பெனிகள் முதலாளிகள் பண்ற ஃப்ராட்ல போய் ஏமாறாத. நம்ம வந்து தமிழன் என்றால் அவன் தொழிலாளியாகவும் இருக்கக்கூடாது, தமிழன் என்றால் தமிழச்சி என்றால் அவர்கள் முதலாளியாகவும் இருக்கக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு பாரத மாதா. இது தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து டெல்லி ஆரியத்திடம் லஞ்சம் வாங்குற கட்சி, பங்கு வாங்குற கட்சி தான் திராவிட கட்சிகள். தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து பங்கு வாங்குறது, தரகு அதிகாரத்துல என்ன பங்கு இருக்கு, லஞ்சத்துல என்ன பங்கு இருக்கு என்பதுதான் இன்னைக்கு இந்த அரசியல். இதைத்தான் தூக்கி அடிச்சு மாத்துறதுக்கான விழிப்புணர்ச்சியை நம்ம பெறணும். இப்ப நீங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 90களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாலைகள் வந்து புதுப்பிக்கப்படலை அல்லது விரிவாக்கம் செய்யப்படலை. ஆனால் ஒரு உலகமய சூழலில் ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு மக்கள் தொகை பெருக்கம், அதுக்கு தகுந்தாற் போல தொழிற்சாலைகள் பெருக்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது இப்படி சாலைகளை விரிவாக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அப்ப அதற்குரிய வசதி வாய்ப்புகளை நாம் அனுபவித்துக் கொண்டு, ஆனால் அதற்குரிய கட்டணம் நாம் செலுத்த மறுப்பது என்பது சரியா இருக்கு? கட்டணம் செலுத்த மறுக்கலையே. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரி தான் இப்ப இருக்கா? ஜிஎஸ்டின்னு எப்போ வந்தது? ஒரு பொருளுக்கு மாநில அரசு மட்டும் வரி போடுவாங்க, விற்பனை வரி. இந்திய அரசும் சேர்த்து விற்பனை வரி போடுற சிஸ்டம் யாரு காலத்தில் வந்தது? இவங்க காலத்தில் தான் வந்துச்சு, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்தது. அதை செயல்படுத்தினவர் நரேந்திர மோடி ஆட்சி. அடுத்தது ஒவ்வொரு வரியும் உயர்த்திக்கிட்டே இருக்கிற. இன்னும் கொஞ்சம் ஒரு டீ குடிக்கிறதுக்கு இட்லி சாப்பிட்டாக்க ஜிஎஸ்டிக்கு வரி கொண்டு வந்துட்டேன். சும்மா ஒரு ஆஃபீஸ் நடத்தினா அதுக்கு ஜிஎஸ்டி வரி. அவ்வளவு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால வரி வந்து இவ்வளவு பண்ணிட்டு தயம் பண்றேன்னு தான் கேட்குறோம். இன்னைக்கு வந்து 20 ஆண்டுக்கு முன்னாடி இதுதான் இன்னைக்கு வருமானம் தான் வருதா இந்தியாவுக்கு இல்லை தமிழ்நாடு அரசுக்கு? சொல்லுங்க. 200 லட்சம் கோடிங்க, எங்களுக்கு தெரிஞ்சு 200 லட்சம் கோடி பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஆட்சியில போட்டது. மாநில அரசு போடும், அவ்வளவுதான் பட்ஜெட் மொத்த தொகை. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி? அது வரிதானேங்கிறேன், வரி வசூல் தானே பண்றீங்க நீங்க. அவ்வளவு வரியை கொடுத்துட்டு இருக்கோம்ல. வரி கொடுக்காம யார் ஒரு ஆள் உயிரோட காணாம வரி கொடுக்காம இருக்க முடியாது. அவ்வளவு வரியை நீ வந்து வாங்கிட்டு இருக்க, சர்வ சாதாரணமா இல்ல அது. அப்ப என்ன, அதுலேருந்து செய்ய வேண்டியதானே நீங்க? அதை இல்லாம என்னென்ன ஃப்ராடு பண்ணணும்? சாராய கடை நடத்துறது, சாராய கடைக்கு இலக்கு நிர்ணயிக்கிறது. இந்த இந்த பொங்கலுக்கு எல்லா வருஷத்தையும் விட அதிகமான வசூலாம் 752 கோடி. 752 கோடி ஒரு 2 நாள் 3 நாள்ல வசூல். யாரு போனதெல்லாம்? அப்ப என்னென்ன வகையில புடுங்குற, நீ பறிமுதல் செய்யற, பிக் பாக்கெட் அடிக்கிறீங்க, அந்த வருமானம் எல்லாம் இருக்கும்போது இது என்ன கூடுதல் வருமானங்க நான் கேட்கிறேன்.
சாலை எதுக்கு நீ வரியே வாங்கக்கூடாது. எங்க வரி பணத்துல நீ போடுற சாலை போடு. அதை எங்க கொள்ளையடிக்கிறியா? பன்னாட்டுக்கு பண்ணி விட்டு கொடுக்குறியா? அப்புறம் எதுக்கு மட்டும் இந்த வரி வேற? எங்கிட்ட வரி வாங்காம ஆட்சி எடுத்துறீங்களா? இல்ல, ஆனால் இப்ப தமிழ்நாடுடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னார் சொல்லியிருக்கிறாரு, இப்ப ஆண்டுதோறும் வந்து கடன் வாங்கி தான் வந்து போடுற மாதிரி இருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள்ளாரதான் நாங்க வந்து கடன் வாங்குறோம்ன்றாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வரி வருவாய் இருந்தால் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் அதற்குள்ளாரே அதை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாமே. திருப்பி கடன் வாங்க வேண்டிய தேவை ஏன் வருது? கடன் வாங்க வேண்டிய தேவை ஏன் வருது நீங்க என்ன கேட்குறேன்? அப்ப நான் கேட்குறேன், இருக்கிறதெல்லாம் இந்திய அரசு கொடுத்துட்டு இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து திமுக தங்கம் தென்னரசு கட்சி கூட்டணியாக இருக்கும்போது தான் மன்மோகன் ஆட்சியில் கொண்டு வந்து தயாரிச்சாங்க. ஜிஎஸ்டி மாநிலத்தினுடைய வரி வசூல் உரிமை, அதாவது விற்பனை வரி உரிமை, வணிக வரி உரிமை 1937 ராஜாஜி கொண்டு வந்தது. சென்னை மாகாணத்தில் கள்ளுக்கடையை மூடுறதுக்காக ஈடுகட்டை கொண்டு வந்தது. இந்தியா பூரா இருந்தது. விடுதலைக்கு பிறகு அந்த வரி இருக்கட்டும் மாநிலத்துக்குன்னு வச்சுருந்தாங்க. அதை யார் ஆட்சி பறிச்சது? மன்மோகன் சிங் ஆட்சி. செயல்படுத்தது யார்? மோடி ஆட்சி. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, கொள்ளையடிக்கிற கூட்டம், அரசியல் கொள்ளையர்கள், வடநாட்டுக்காரவங்க அதை பண்ணாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஜால்ரா போட்டீங்க. திமுக ஆட்சி அப்போ கூட்டணி இருக்கீங்க, அது எதுக்கலை, தடுக்கலை, அப்போ ஜால்ரா போடுறீங்க. இல்ல, மாநில அரசாங்கம் வரி வசூல் பண்ணுது, நிறைய வருவாய் வருதுன்றீங்க. ஆனாலும் கடன் வாங்கி தான் நம்ம பட்ஜெட் போடுற மாதிரி சூழல் இவ்வளோ போடுறீங்க. மத்திய அரசு வருது, நீங்களும் புதுசு புதுசாக வரி போடுறீங்க. இப்போ எதுக்கு கடன் வாங்குறீங்க? உங்களுக்கு பங்கு இவ்வளோ தரணும்னு கேளுங்க ஐயா. இந்திய அரசு வசூலிக்கிறதில்ல. இந்திய அரசு வசூலிக்கிறதில்ல. குறைந்தபட்சம் எங்களுக்கு மொத்த வசூலில் எங்கள் மாநிலத்தில் அந்த மொத்தத்தில் கணக்கு பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டிலேருந்து இந்திய அரசு எவ்வளோ வசூல் பண்ணுறியோ அதில் 50 விழுக்காடு எங்களுக்கு கொடுத்துடணும். குறைந்தபட்சம் அதை கேட்கலாம்ல. 75 விழுக்காடு நீ கேட்கலாம்ல. நீ தான் மாநில சுயாட்சி வீரராச்சே. அவன் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். நம்ம தமிழ்நாடு அரசு வசூலித்த பணத்தை எல்லாம் அவன் போய் எடுத்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுற? தமிழர் தலையை மொட்டை அடிக்கிற, புதுசாக வரி போடுறது, ஸ்டாம்பு இப்போ அது என்ன அதில் பங்கு இல்லாமல் இருக்காங்கல்ல, பத்திரம் பண்ணுறதுக்கு செலவை உயர்த்த வேண்டியது, என்னென்ன உயர்த்தலாமோ அவ்வளவு அன்றாட யோசனை பண்ணி உயர்த்திக்கிட்டே இருக்கார் ஸ்டாலின். அன்றாட நீங்கள் இந்த மக்களுடைய வழிப்பறி மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அதில் மத்திய அரசு எடுத்துகிட்டு போகிறதுல பங்குகள் 60% கேளு, 70% கேளு, மக்களை திரட்டி போராடு. அதுபோல் சாலை என்பது மாநில அரசு தான் இருக்கணும், இந்திய அரசு கூடாது என்ற கருத்தை எடுத்துகிட்டு வந்து 10 மாநிலத்தை சேரு. உங்கள் இந்தியா கூட்டணி இருக்குல்ல, உங்கள் தலை நாயகர் இருக்கால ராகுல் காந்தி ஸ்டாலினுங்க கூட்டறிக்கை விட சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு. சாலையெல்லாம் மாநில அரசு கொடுத்துடணும். இதான் எல்லாம் அதிகாரம் பரவலாக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, 19 சொல்லாத. சாலைகள் எல்லாம் தேசிய நெடுஞ்சாலை பூரா மாநில அரசு ஒப்படைக்கணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒப்படைப்போம் என்று ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட தயாரா? வெளியிடலைன்னா நீங்க வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க. மோடிட்ட பாரத மாதாவோட கள்ள கூட்டணி திராவிட மாதா வச்சிருக்கு, அல்லது பாரத மாதா தங்கச்சி தான் திராவிட மாதா. ரெண்டும் எங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அரசியலுக்காக ரெண்டும் எதிரானது போல திராவிட நடிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்றோம். இல்ல, இப்ப நீங்க சொல்லுகின்ற அதே குரல்ல தான் வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அமைந்திருந்தா நீட் விலக்கு பெற்றிருப்போம், இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி பெறல அப்படின்னு. அப்ப மத்திய மந்திரி சபையில் இடம்பெறாத பொழுது திமுக வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கோரி பெறல என்று குற்றம் சாட்டுவது எப்படி சரியா இருக்கும்? நீட்டை நீக்கணும்னு சொல்லி ராகுல் சொல்றாரா? தமிழ்நாட்டுக்கு விலக்குன்னா அழிங்க அப்படிங்கிற அங்க வரும்போது போயிட்டு போறாரு. நீட்டு தேர்வு வேண்டியதில்லை. சரி, அப்படி வேண்டாம். 2 பேரும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க நீட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்காது, அல்லது விரும்புகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், மற்ற மாநிலத்துக்கு இருக்காதுன்னு கூட்டறிக்கை விடுங்க. அடுத்தது, அப்போ அடுத்தவன் ஆட்சியில் இருந்தாக்க உரிமை பறிக்கப்பட்டு உன் வேட்டி உருவப்பட்டா வேடி பார்த்துட்டு இருப்பிய? நீங்க இந்த ஆட்சியில் லாபம் தான் அதுலேயும் பார்க்கறது. எதிர்த்து காங்கிரஸ் நீங்களும் சேர்ந்து கூட்டணி நடத்தி போராடுங்க. ராகுல் காந்தியை கூப்பிடுங்க அவங்க பேரணிக்கு. தமிழ்நாட்டுக்கு நீட்டு கூடாதுன்னு தொடர்ந்து போராடுங்க, மக்கள் எழுச்சி போராட்டம் நடத்துங்க. ராகுல் காந்தியை கூப்பிடுங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு அவர் அந்த கார்கே இருக்கார்ல, மல்லிகார்ஜுன அனைத்து அவரை கூப்பிடுங்க, போராட்டம் நடத்துங்க. என்ன போராட்டம் நடத்துறீங்க? கையெழுத்து 7 லட்சம் வாங்கினது சொன்னீங்கல்ல உதயநிதி, என்ன அந்த கையெழுத்து வாங்கினது எங்க? அதை பேசுறது கூட இல்லைங்க. இப்ப நீட்டு வேண்டான்னு கையெழுத்து ஊர் பூரா போய் வாங்கி ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு சர்க்கஸ் கம்பெனிங்க அது. திமுக சர்க்கஸ், திராவிட சர்க்கஸ் கம்பெனி அது. அதுக்கு என்ன போராட்டம் நடத்துற? நீ ஆட்சியில் இருக்காது நடத்தக்கூடாதா? உன் கட்சி நடத்தட்டும்.
அவனுடைய பிதாமக ராகுல் காந்தி இருக்காரு, அல்லது உங்க மூத்த அண்ணனா எப்படி வச்சுக்க, தம்பியா வச்சாலும் வச்சுக்க, அந்த காங்கிரஸ் கூப்பிட்டுக்க. வடநாட்டிலேயும் தலைவர் வரணும். நீட்டு கூடாது தமிழ்நாட்டுக்கு என்ற போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும். வந்து கூட்டு தலைமையா 2 பேரும் செய்யுங்க, கூட்டங்கள் நடத்துங்க, பேரணி நடத்துங்க. ஒண்ணு நடத்தணும் உண்டாது வரைக்கும் தமிழன் தமிழிச்சை ஏமாத்துறதுக்காக நீட்டு வேண்டாம்னு கையெழுத்து வாங்குறது. அந்த கையெழுத்து எந்த குப்பை கூடையில போட்டியோ, ஆறு கண்டா எங்க போட்டீங்களோ தெரியாது. அதை எவன் வாங்கி தான் சட்டை பண்ண தான் போறான். நீ அதை பத்தி பேசுறதே இல்லை. மந்திரி பதவி வந்தா போகணும்னா ஒவ்வொன்றும் மந்திரி பதவி வந்தா செய்வீங்களா? எதிர்கட்சியா இருந்தா போராட மாட்டீங்களா மக்களுக்கு? இல்ல, ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சி வந்து மாநிலங்களை மதிக்கக்கூடிய ஆட்சியா இருந்ததுன்ட்டுன்னு அவருடைய நினைவு நாள்ல வந்துட்டு ராசா பேசினாரு. மத்தியில் மாநிலங்களை மதிக்கக்கூடிய ஆட்சி அமைஞ்சா தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்கள் வந்ததுன்ட்டு. அப்ப இப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை மதிக்கல, அதனாலதான் நமக்கு திட்டங்களை கோரி பெற முடியல. மத்திய மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியா மன்மோகன் சிங் ஆட்சி இருந்திருந்தா ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்குமா? நீங்க காட்டி கொடுத்த கட்சி தானுங்க திமுக. மன்மோகன் ஜிஎஸ்டி தயார் பண்ணும் போது அதோட கூட இருந்த கூட்டணியில் இருந்ததா நீங்க காட்டி கொடுத்த கும்பல். நீங்க திமுகங்கிறது மன்மோகன் தான் கொண்டு வந்தாரு. அதுபோல நீட்டை தயார் பண்ணது மன்மோகன் ஆட்சியில தான், காங்கிரஸ் ஆட்சியில தான். அதெல்லாம் இது பண்ணீங்க நீங்க. அடுத்தது என்ஐஏன்னு காவல்துறையில மாநில அரசுக்கு தகவல் கூட சொல்லாம வந்து எவனையும் கைது பண்ணலாம் மாநிலத்துல புகுந்து. எந்த நீதிமன்றத்தையும் எங்களுடைய என்ஐஏ நீதிமன்றம் அவன் டிக்ளேர் பண்ணிட்டு போலாம் அந்த போலீஸ் அதிகாரி, என்ஐஏ காரன். அப்படி என்ஐஏ என்று ஒரு புதுசா மத்திய அரசு எங்க வேணாலும் புகுந்து விளையாடலாம்னு கொண்டு வந்தான் போலீஸ் காவல்துறை அதிகாரத்துல அத்துமீறி. அது என்ன அவங்க ஆட்சியில தயார் பண்ணது. அதையெல்லாம் இவன் செயல் பண்றாங்க. தம்பி செயல்படுத்தினா அண்ணன் தயார் பண்ணி கொடுக்குறான். அப்ப ராஜா எங்க போனாரு? ராஜாவுடைய பொய்க்கு அளவே இல்லைங்க. அப்படி சொல்றாரு பாருங்க. நாங்க எங்க இதுலதான் அந்த வந்திருக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அவர். மாநிலங்களை மதிக்கும் மத்திய அரசு அமைந்தால் எண்ணற்ற திட்டங்கள் கிடைக்கும். மன்மோகன் சிங் ஆட்சியே சான்று. அதுல அடுக்கிறாரு பாருங்க, எப்படி நம்ம இனத்தை காட்டி கொடுக்குற வாக்குமூலங்கள். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் வந்தது. தமிழுக்கே அங்கே இடம் இல்லை. ஹிந்தி, இங்கிலீஷ் 2 தாங்க கோல் வச்சுது. வேலை பார்க்குறவங்கலாம் வடநாட்டுக்காரவங்க, வெளிமாநிலத்துக்காரவங்க. 100ல் 1 2 தான் தமிழ்நாட்டுக்காரவங்க அங்கே வேலை பார்க்குறது. அதை நான் சொல்கிறேன், நம்மளுடைய கல்வி மாநில அரசில் இருந்தும் கூட இந்திய அரசு கொண்டு வந்து இந்தி மயமாக்கி வடநாட்டு மயமாக்கி இருக்கு. திருவாரூர்ல இருக்கு பல்கலைக்கழகம், போய் பாருங்க. அதை ராஜா அப்ப நீ காட்டி கொடுக்கறதுல கெட்டிக்கார ஆளுன்னு தெரியல. ராஜா திமுகனுடைய ராசா. அது மாதிரி ஒன்னொன்னா சொல்றாருங்க அவரு. சித்த மருத்துவத்துக்கு கல்வி கொண்டு வந்து மருத்துவமனை கொண்டு வந்துங்கிறார். சித்த மருத்துவத்தை ஆயுர்வேதத்தினுடைய ஒரு சப் டிவிஷன் மாதிரி, உள்பிரிவு மாதிரி மாத்தினது இந்திய அரசு மாத்திட்டு இருக்கு. காங்கிரஸ் அரசும் சரி, பாஜகவும் சரி. சித்த மருத்துவம் தனித்துவமா இல்லை. இப்ப அதுக்குன்னு தனியா எதுவும் கிடையாது. ஆயுர்வேதத்துக்குள்ளர ஒண்ணு அது உள்ளடங்கியது என்று கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க. அது அந்த கொடுமை பழைய பெருங்கொடுமைகள். இதெல்லாம் இவர் சிறப்பா அவர் ஆட்சியில மன்மோகன் ஆட்சியிலன்னு தினத்தந்தியில 29/12/2024 அறிக்கை வந்திருக்கு. அந்த மாதிரி ஆட்சி வரணுமா? மன்மோகன் சிங் ஆட்சியில தான் நான் சொன்னேன் ஜிஎஸ்டி வந்தது. மன்மோகன் சிங் ஆட்சியில தான் என்ஐஏ வந்தது. மன்மோகன் சிங் ஆட்சியில தான் நீட் வந்தது. இதெல்லாம் ராஜா சொல்லல. இதுல எவ்வளவு ஃப்ராடுங்க இது. ராஜாவெல்லாம் ஒரு மனச்சாட்சி விட்டு பேசுவார் நான் நினைச்சிருந்தேன். மனச்சாட்சியை வித்துட்டு பேசுறாரு பதவிக்காக, திமுகவில் பதவி வருவதற்காக. 24/12/2024 தினத்தந்தியில் வருகிற அறிக்கை வந்திருக்கு. எல்லாரும் பார்க்காதவங்க பாருங்க. இதெல்லாம் மறைச்சிட்டு மன்மோகன் சிங் ஆட்சியை பொற்கால ஆட்சி. ஏன்னா உங்களுக்கு பதவி கொடுக்குற ஆட்சி. நீங்க காட்டி கொடுக்கறதுக்கு, அதிகாரப்பூர்வமா காட்டி கொடுக்கறதுக்கு பதவி கொடுக்குற ஆட்சி மன்மோகன் சிங் ஆட்சி. அது மாதிரிதான் பாஜக ஆட்சி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை போல 2க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றோம். அதை நீ புகழ்ந்து பேசுறேன்னா எங்க பிள்ளைகளை, தமிழ் பிள்ளைகளை, ஆணும் பொண்ணு சாதாரண பிள்ளைகளுக்கு இவ்வளவு யோசிக்காதது, முன்ன நடந்ததெல்லாம் தெரியாத பிள்ளைகள் என்ன பண்ணுப்ப? இப்ப 20-21 வயசாகிற பிள்ளைகள்லாம் என்ன நினைக்குங்க? நமக்கு தெரியுது மன்மோகன் ஆட்சியில தான் கொண்டு வந்தேன்னு. அந்த ஆட்சி முடிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப 20 வயசு 21 வயசா உள்ள பிள்ளைகளுக்கு அப்ப என்ன வயசு இருந்திருக்கு அதை தெரியுமா? அதெல்லாம் அப்போ ஒரு இளம் தலைமுறையை கெடுக்கிறேன்னு அர்த்தம். ராஜா, இளம் தலைமுறைக்கு பொய் கூறி கெடுக்கிறீங்க.
அறம் கொன்ற செயல். மனச்சாட்சி உறுத்தாத அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு மோசமாக ஒரு ஆதிக்கம், இந்திய ஆதிக்கம் இந்த இவங்க ஆட்சியில தான், கூட்டணி ஆட்சியில. என்னன்னா உள்துறை தான் பொறுப்புல, இந்தி வளர்க்கிற பொறுப்பு இந்திய அரசுடைய உள்துறை பொறுப்பு. நம்ம ஊருக்காரரு ப. சிதம்பரம் கொஞ்ச நாள் உள்துறை மந்திரியா இருந்தார். அப்பதான் ஒரு கூட்டம் கவுகாத்திலே எங்கேயே போறாரு இந்தி வளர்க்கறதுக்கு. இந்தி வளர்க்குற கூட்டத்தில் ஒன்னொன்னா இந்தி திரும்ப கொண்டு வர்றாரு இந்த ஆளு. ஒன்னே ஒன்று ஞாபகம் எனக்கு, நாடாளுமன்றத்துல இந்திய மாநிலங்களை, இந்திய ஆட்சி மொழி வச்சிருக்கிற மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க இந்தியில் தான் பேசணும், இங்கிலீஷ்லயே வேற வழியிலே பேசக்கூடாது என்று ஒரு பரிந்துரை ப. சிதம்பரம் கம்பெனி காட்டி கொடுத்த கம்பெனி. அப்ப ராசா, நீங்க ப. சிதம்பரத்துக்கு ராசாவுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? எனக்கு நீ மன்மோகன் ஆட்சி, இந்தி திணிக்கிற ஆட்சியை ஒரு இவ்வளவு புகழ்ந்து, மாநில உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை இவ்வளவு புகழ்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க என்ன வித்தியாசம் இருக்கு ராசாவுக்கும் ப. சிதம்பரத்துக்கும்? எல்லாம் கம்பெனியா தான், அந்த பதவி தான். கங்காணி வேலை பார்த்து பழைய பாளையப்பட்டுகள் வெள்ளக்காரனுக்கு அடிமையாக கிடந்தாங்கல்ல, அது மாதிரி இதெல்லாம் இங்க ஒரு பாளையப்பட்டுங்க. திமுக ஒரு பாளையப்பட்டு, அது நேரடியா அந்த பெரிய கட்சியில் இருக்கிற ஆள் ப. சிதம்பரம். இந்த மாதிரி தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தாங்கள் சொந்த பதவி, சொந்த சம்பாத்தியம் என்றதுதான் இவங்களுக்கு நோக்கம், எதுவும் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்குது. அதே போல இங்க வந்து திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் மாநில உரிமைகளை பறிகொடுக்குது. இப்ப இதற்கு பின்னணியில் வந்து பெரும் முதலாளிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு அழைத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க மெல்ல மெல்ல. அது சிப்காட்டா இருக்கட்டும், பல புதிய தொழில் திட்டங்கள். அதானிக்கு ஏற்கனவே வந்து அதானி துறைமுகத்தை கொடுத்தாங்க, இப்ப பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம், இப்படி பல்வேறு நிகழ்வு நடந்தது. இந்த பின்னணியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அண்மையில் வந்து ஏற்கனவே வந்து இன்போசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தி வந்து ஒவ்வொருவரும் சராசரியாக நாளொன்றுக்கு 70 மணி நேரம் உழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அப்பதான் வந்து இந்தியா முன்னேறணும். இப்ப எல்என்டி கட்டுமான பிரிவினுடைய அதனுடைய தலைவர் எஸ்.என். சுப்பிரமணியம் 90 மணி நேரம் உழைக்கணும் ஒரு உழைப்பாளர்கள். உங்களை எல்லாம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை வாங்க முடியலையேன்றது எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு நேரம் உங்களால வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் அவன் பொண்டாட்டி முகத்தை பாத்துக்கிட்டு இருப்ப? உன் முகத்தை அவன் எவ்வளவு நேரம் பாப்பான்னு கேட்டிருக்கான். அதே அதானி கேட்டிருக்கிறாரு. அது அதானி இல்ல, இந்த அவன் தான் அந்த பிரபல தொழிலதிபர் யாரு, எஸ்.என். சுப்பிரமணியம். ஆமா, இந்த தலைப்பு பாருங்க, எவ்வளவு நேரம் மனைவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதானி வந்து 8 மணி நேரம் குடும்பத்துல செலவழிச்சா மனைவி வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு கருத்து இருக்காங்க. இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய கருத்துகள். இதை பற்றி உங்களுடைய அவங்களுக்கு எல்லாம் பல குடும்பம் இருக்குங்க. நம்ம அவர்களுக்கு ஒரு குடும்பம் தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பல குடும்பங்கள் இருக்கு, பல வாய்ப்புகள், பல பொழுதுபோக்குகள் இருக்கும். அதை பத்தி அவங்க பிரச்சனை இல்லை. அது மாதிரியே எல்லாரையும் பார்த்து நினைச்சிட்டு நினைக்கிறேன். இந்த விஷயம் தாங்க, இதுதான் அடிப்படையான விஷயம். இப்ப கார்பரேட் மயம் என்பது பெருந்தொழில்கள் தொழிலை வந்து ஒரு ஒரு சூதாட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பழங்காலத்துல தொழில் என்பது சமூகத்துக்கு தேவை, வணிகம் என்பது சமூக தேவை, வணிக வளர்ச்சி என்பது சமூக வளர்ச்சியினுடைய அளவாக இருந்தது. இப்போ வந்து அது இல்லை, அது கொள்ளை கூட்டங்கள். அதாவது வணிகத்தில் ஈடுபடுற எல்லாரும் கொள்ளையர்கள் இல்லை, சாதாரண சிறிய நடுத்தர ஒரு வணிகர்கள்லாம் அவங்க பெரிய சிறு தொழில் முதலாளிகள்லாம் அது மாதிரி இல்லை. பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் ஒரு கொள்ளை நிறுவனங்கள், சூதாட்டம் நடத்தக்கூடியவங்க. அவங்க வந்து என்ன பண்றான், அடுத்து தொழிலாளருடைய 8 மணி நேரம் வேலையை பறிச்சானுங்கள்ல. இப்போ சாம்சங்கில் வந்து போராடினாங்கல்ல 8 மணி நேரம். என்னாச்சு, 1.5 சீட்டு 2 தொகுதிக்காக காட்டி கொடுத்துருச்சு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம். இன்னும் தொழிற்சங்கமே இன்னும் அங்கே தொழிற்சங்கத்தை ஏற்கவும் இல்லை, பதிவே இல்லை. அவங்க சொல்றபடி தொழிற்சங்க பேரையே மாற்றி அமைக்கிறேன்ட்டாங்க இந்த ஆளுவை. யாரு? ஏவலர்கள் சிபிஎம் சிபிஐ நாங்கள் மாற்றிக்கிறோம், நீங்கள் எஜமானு சொல்கிற அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஏன் 4 தொகுதி 5 தொகுதி நிற்க போகிறேன், இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டாளி விருதை காட்டி கொடுக்குறியே சிபிஎம். அவன் போராட்டம் என்ன வருது? இன்னைக்கு வரலாம் அவனுடைய பல பேரை பழி வாங்கினது என்ன, எங்களை வேலையை விட்டு வெளியே நிற்கலே தவிர அவ்வளோ பழி வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க சாம்சங்கில். இன்னைக்கு வரலாம் பதிவு செய்யலை. கேட்குறாங்க, உங்கள் லேபர் டிபார்ட்மெண்ட் தானே பதிவு பண்ணணும், ஏன் பண்ணலை? பதிவு பண்ணால் அங்கே கேட்பான், மாப்பிள்ளை கேட்பான், யார் சாம்சங் முதலாளி கேட்பான், மச்சான் நீ வந்து என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தில்ல தொழில் தொடங்குவதற்கு அப்படின்னு ஸ்டாலினை கேட்பான்ல. போயில விருந்து வச்சு அழைச்சிட்டு வராரு, பல நாடு வெளிநாடுகளை போய் அழைக்கிறாரு, இல்லைன்னா சென்னையில் கூட்டம் போட்டு அழைக்கிறாரு. அப்பவே கொடுத்தீங்கல்ல மச்சான், நீங்கள் இது மாதிரி 8 மணி நேரம் வேலை கிடையாது, வரம்பே கிடையாது, எவ்வளோ நேரம் வேலை வாங்கன்னு கொடுத்தீங்கல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. இப்போ எப்படி நீங்கள் 8 மணி நேரம் ஒத்துக்கிறீங்க கேட்பான்ல. அடுத்தது தொழிற்சங்கம் இருக்கு, ப்ரொஃபஷனலாக தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க. அந்த தொழிற்சங்கங்களை நான் பதிவு பண்ண விட மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு ஒவ்வொரு முதலாளிங்க, பன்னாட்டு முதலாளிங்க கேட்பான், பன்னாட்டு முதலாளி அதிகாரிகள் கேட்பான். கேட்டுட்டான், சாம்சங்கில் கேட்டுட்டான்.
அதனால இங்க வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க வேண்டியிருக்கு ஸ்டாலின். அங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அவன் கொடுத்தது எக்கச்சக்கம். அவன் கொடுத்தது, இவர் கொடுத்தது வாக்குறுதி மட்டும்தான். அவன் கொடுத்தது எக்கச்சக்கம். அதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னைக்கு நடைமுறையில் என்னாச்சு, சாம்சங் போராட்டத்துல ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு பண்ண யோக்கியதில்லை. நீ எது கூட்டணி வச்சிருக்க? சிபிஎம் சிபிஐ தொழிலாளியை காட்டி கொடுத்து அரசியல் பதவி அடைகிற, ஒரு முதலமைச்சர் பதவி அடைகிற சக்தி திமுக அதிமுக இருக்கு, அவன் அடைகிறான். எம்எல்ஏ எம்பி அடைகிற யோக்கியம் தான் உனக்கு இருக்கு, அதுக்கு நீ காட்டி கொடுக்குற. அப்ப திமுக தொழிலாளியை காட்டி கொடுக்கறதுக்கும் சிபிஎம் சிபிஐ காட்டி கொடுக்கறதுக்கும் என்னங்க வேறுபாடு இருக்கு? அது மாதிரி இருக்கு. அதனால அவன் நேரத்தை எல்லாம் 8 மணி நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் ஓப்பனா, அவனுக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டுல இருந்த தொழிலாளி மாதிரி இப்ப தேவை. 20 மணி நேரம் வேலை செஞ்சான் ஒரு நாளைக்கு, 18 மணி நேரம் வேலை செஞ்சான். அந்த 19ஆம் நூற்றாண்டுல இருந்த மே தினம், அது கே தினம், அதெல்லாம் அதுக்கு முன்னாடி போடா. 17 18ஆம் நூற்றாண்டுல இருந்த மாதிரி வேலை செய்யணும். அதுக்கு வரணும். தொழில் நவீனமா 21ஆம் நூற்றாண்டு அளவுக்கு அட்வான்ஸ் ஆகும். மனிதன் வேலை செய்யற தொழிலாளி மட்டும் 18ஆம் நூற்றாண்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறதான் அவங்க திட்டம். அதனாலதான் பகிரங்கமா சொல்றான். யாரை நம்பி சொல்றான்? மன்மோகன் சிங்கை நம்பி சொல்றான், அவர் இறந்துட்டாரு. நரேந்திர மோடியை நம்பி சொல்றான், ராகுல் காந்தியை நம்பி சொல்றான், ஸ்டாலினை நம்பி சொல்றான், எடப்பாடி பழனிசாமியை நம்பி செய்யறான். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இருக்காங்க. முதலாளிகளுக்கு போய் அழைச்சிட்டு வந்து கமிஷன் வாங்குறாள் இருக்கான். அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான், அவங்க நீ வாக்குறுதி கொடுத்து கொண்டு வராங்க இருந்து. அதனால இப்ப அவன் துணிச்சலா பேசுறானுங்க. இந்த 90 மணி நேரம்னா என்ன விஷயங்க? ஒரு நாளைக்கு என்னங்க வருது? இப்ப வாரத்துல ஒரு நாள் விடுமுறை உண்டா இல்லையா? இந்த ஆளு எல்என்டில ஜெனரல் மேனேஜரா, அந்த ஆளு என்ன எஸ்என் சுப்பிரமணியன். அப்போ 90 மணி நேரம், ஒரு 7 நாள் இருக்கு. 7 நாள் 12 மணி நேரம் 12.5 மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு நாளைக்கு. அப்படி பார்த்தாதான் 90 மணி நேரம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது. அப்போ அவங்க காலத்துல அந்த 18ஆம் நூற்றாண்டுல கூட ஒரு நாள் லீவ் விட்டுருப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டுல கூட ஒரு நாள் லீவ் விட்டுருப்பான் வாரத்துல. இவன் அதுவும் இல்லைங்கிறான், புடுங்குறான் பாருங்க. அதிநவீன வளர்ச்சி தொழிலாளியோ காட்டுமிராண்டி வாழ்க்கையில் வாழ வேண்டும். இல்ல, நீங்க சீனா போல ஒரு வளரும் நாடா பொருளாதாரத்துல வளர்ந்துருக்குன்னா இப்படி இளைஞர்கள் வந்து தங்களுடைய உழைப்பு சக்தியை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதான் இவங்க மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாருங்க? உழைப்பு சக்திங்கிறது எவ்வளவு மனித சக்தின்னு இருக்குல்ல. ஒரு நாளைக்கு அதான 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் ஓய்வு, அதாவது பொழுதுபோக்கு வச்சுக்கணும். அதுதான் மனித வாழ்க்கை என்று 19ஆம் நூற்றாண்டிலே பேசி அது மெல்ல மெல்ல போராட்டம் நடத்தி மே தினமாக வந்து பல நாடுகளில் அப்புறம் வெற்றி பெற்றிருக்கு. அதுதானே இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறது மாறி போயிடுச்சா? சூரியன் எதுவும் நேரத்தை அதிகமாகி ஒரு நாள் அதிகமாகிடுச்சா? சூரியன் மாறாது, பூமி சுத்துறது மாறாது. தொழிலாளி மட்டும் பழைய நிலைக்கு போகணும்னாக்க அது என்ன முன்னேற்றமா? அதுக்கு பேர் தொழில் வளர்ச்சியா? கொத்தடிமை வளர்ச்சி, கொள்ளைக்கார முதலாளிகள் வளர்ச்சி. அதுக்கு தகுந்தால பேசுறாங்க. இது அரசியல்ல இருந்து இதுக்கு என்ன கண்டனம் வந்திருக்கு? நான் சரியா பாக்குற சொல்லுங்க. ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரு? இல்ல, பொதுவா மருத்துவர்கள், இப்ப திரைப்பிரபலமா இருக்க தீபிகா படுகோன், அது போல சில நிறுவனங்களுடைய சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரிகள், அவர்கள் இதை கண்டிச்சு பேசுறாங்க. தங்கம் தென்னரசு கண்டிச்சிருக்காரா? இல்ல, அவர்கள் கண்டிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவங்க அரசு நடத்துறவங்க தானே, அவங்க தொழில் நடத்துறவங்க இல்ல, அவங்க முதலாளி இல்ல, மக்களுக்காக பாடுபடுறவங்க தானே. மக்களே எங்கள் தலைவர், மக்கள் வாழ்க்கை தானே கட்சி வச்சிருக்கோம், அவங்களுடைய நல்வாழ்வுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதானே கட்சிங்கிறது. இவங்க முதலாளிகள் இல்ல, இவர்கள் எல்லாம் அரசியல் முதலாளிகள் ஆயிட்டாங்க. அதாவது என்ன பண்ணிச்சுனாக்க, காரல் மார்க்ஸ் சொன்னதுங்க, 1848 வெளியிட்டார் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு அவர் எங்கள் அதில் சொல்றதுதான். அப்பவே அதை எப்படி சொன்னார்னே தெரியல. முதலாளியம் என்பது இப்படி ஒரு மனித உறவுகளை சீரழித்து விட்டதுங்கிறார். அது வெறும் மனித உறவுகளை ரொக்கப்பட்டுவாடாவாக மாற்றி விட்டது. அவங்களுக்கு லாபம் தானே தவிர மனித நேயம், மனித உரிமை, மனித ஆற்றல் என்ன, அதெல்லாம் இல்லை. லாபம் தான் கொள்ளை லாபம். 19ஆம் நூற்றாண்டுல அது அப்புறம் சொல்லிட்டார் அவரு. மனித உறவுகளை, கணவனுக்கும் மனைவிக்குமான உறவை, தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவை, தாய்க்கும் மகனுக்குமான உறவை வெறும் ரொக்கப்பட்டுவாடாவாக மாற்றிவிட்டது. அடுத்தது, பாசம் என்பது பனிப்பாறைக்குள் மூழ்கி உறைந்து போய்விட்டது. பணம் என்ற பனிப்பாறைக்குள், பாசம் என்பது பணம் என்ற பனிப்பாறைக்குள் மூழ்கி உறைந்து போய்விட்டது. 1848 நான் பல தடவை சொல்லிட்டே இருக்கேன். இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல பிறந்தாலும் என்ன வரு? காரல் மார்க்ஸ்
அந்த கொடியை போட்டுட்டு கார்ல் மார்க்ஸ் படத்தை போட்டு இந்த கம்பெனி நடத்துல சிபிஎம் சிபிஐ கம்பெனி கார்ல் மார்க்ஸ் படத்தை லெனின் படத்தை போட்டுக்கிட்டு திமுக போய் கூட்டணி சரியா நீ காங்கிரஸோட கூட்டணி சரியா பாசி எதிர்ப்பு ஃப்ராட் வேலை இவன் என்ன பாசி இவங்க விட பாசி இருக்கா மோடியை விட இல்லை திமுக விட அதிமுக விட என்ன ஒரு தொழிலாளிக்கு உள்ள ஒரு 20 மணி நேரம் வேலை வாங்கலாம் 12 மணி நேரம் வேலை வாங்கலாம்னு சொல்றது ஒரு பாசிசம் இல்லையாது கைண்ட் ஆஃப் பாசிசம் இது ஒரு வகையான பாசிசம் இல்ல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 12 மணி நேர வேலை சட்டம் கொண்டு வந்தது இதே ஸ்டாலின் அதான் உண்மை ஏன் அங்க மாமா மச்சான் உறவுல வெளிநாட்டுல போட்ட ஒப்பந்தம் அது நான் சட்டமே கொண்டு வந்தேன் மாமா கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு யார் ஸ்டாலின் சட்டம் கொண்டு வந்தோடனே எடுத்த உடனே அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பயலு எங்க ஊர்ல ஓட்டு போடுற பயலு கத்துறாங்க நான் அதை வெளியில நீக்கிறேன் நடைமுறையில நீ டிஃபேக்டரா வச்சுக்கோங்க டிஜூரா இல்லாம நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி இருப்பார் ஸ்டாலின் அதுதான் சாம்சங் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல அதான் நம்ம கேளுங்க இவங்க எப்படியா இருந்தாலும் வாக்கு என்பது மக்களை சார்ந்தா இருக்கிறாங்க அப்படின்றப்ப மக்களுக்கு எதிரான திட்டங்களை எப்படி அரசியல்வாதிகள் மக்களை மயக்கிறது தான் இப்ப திமுக அதிமுக பேசிக்கிட்டே இருப்பான் 24 மணி நேரம் திமுக பேசிட்டே இருப்பான் இன்னும் பல கட்சிகள் இருக்கு அது இதை பேசி அவனை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது யூடியூப் போல நிறைய வந்துருச்சு இல்ல இவர் உத்தமர் போல அவர் உத்தமர் போல பர்சனல் தாக்குதா அதுன்னு மக்களுக்கு பொழுதுபோக்கு அப்படி எக்கச்சக்கமாயிடுச்சு கட்சிகள் போடுற லாவணி கச்சேரி சண்டை இப்ப இதுலயே நம்ம ஆளு நம்ம ஆழ்ந்து சிந்திக்காம இதுல இவன் சரியா அவன் சரியா அப்படிங்கிற போறான் இன்னொரு கோஷன் நம்ம மக்கள் என்ன பண்றான் இதெல்லாம் அரசியலே மோசப்பா ஃப்ராடுப்பா நம்ம ஒதுங்கி இருக்கோம் நீ எங்கடி ஒதுங்க முடியும் அரசியலே மோசம்னு ஒதுங்கிருந்தா அவனுக்கு கீழே கொத்தடிமையானி போயிருப்ப நாங்க ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு நம்ம கணிசமான ஆள் வந்துடும் அவங்க அரசியல் கவர்ச்சி பேசுறவங்க மக்களை சேர்த்துருவான் நல்லதா கேட்டதை ஆள் சேர்த்துருவான் நிறைய சேர்த்துருவான் அவன்லாம் முதலாளித்த கையாட்கள் ஏஜென்ட்டுகள் இந்த கட்சிக்காரன்லாம் நேரடியா இல்லை அவன் ஏஜென்ட்டுகள் ஆள் சேர்க்கிறவன் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றவன் 12 மணி நேரம் வேலை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலையை ஊக்கப்படுத்துறவன் தொழிற்சங்க வரான் பாத்துக்கிறவன் இப்ப திமுக அதிமுக எல்லாம் யார் நினைக்கிறீங்க செயல்பூர்வமா உளப்பூர்வமா இறங்கி வேலை செய்யற ஒருத்தன் இருக்கான் அப்படி இல்லாமல் அமைதியா எங்க கட்சிங்க அது நான் யாரெல்லாம் இருந்துட்டு போன்னு சொல்ல போறேன் அவனும் வேலை செய்யறான்னு அர்த்தம் மக்கள் தொகையில் அவன் இருக்கான்ல பாசிவா எதுவும் பண்ணாம ஏத்துக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்யலாங்கிறத திமுக அதிமுக பல கட்சிகள் இருக்கு ஏத்துக்கிறாங்க அவன்லாம் யாரு பேசக்கூடிய தளபதிகள் ஊமையா இருந்து ஆதரிக்கக்கூடிய தளபதிகள் இருக்காம பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இவனுக்கெல்லாம் இந்த எல்என்டிக்கு நாராயணமூர்த்திக்கு அதானிக்கெல்லாம் இதெல்லாம் அடியாட்களுங்கெல்லாம் தளபதிகள் சாதாரண ஒரு பெசன்ட் அப்படி பேசாம விவசாயம் தானே அவன் ஒரு வெளியே தெரியாத ஏஜென்ட் அதானிக்கு கொள்ளைக்காரனுக்கு மறைமுகமா ஆதரவுக்கான அர்த்தம் நீ ஒண்ணு நீதியின் பக்கம் இல்ல அநீதியின் பக்கம் இரு நான் நடுநிலையா இருக்கேன்னா நீ அநீதியின் பக்கம் இருக்கான்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்ப ஒரு 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 அப்பாவி பெண்ணை ஒரு கயவன் முரட்டுத்தனம் பண்றான் எனக்கு என்னப்பா என்னன்னு ஓட்டு போனா நீ என்ன நீ போய் அந்த பொண்ணை துன்புறுத்தலடா பாவி அதுக்கு துணையா இருக்கிற நேரத்துல கூட வார்த்தை சொல்ல மாட்டான் அவரை வன்முறையெல்லாம் ஈடுபட்டாங்க அவன் வன்முறை ஈடுபடுறாங்க இந்த பொம்பளை பிள்ளைய நான் வன்முறையில ஈடுபட்டேன் ஒதுங்கி போனான்னு இந்த கயவன் என்னன்னு அர்த்தம் அவனுக்கு ஒத்துறான்னு அர்த்தம் தான் தோலை பாதுகாத்துன்னு அர்த்தம் எவன் பார்க்க ஒரு பெண்ணை வல்லுறவு கொள்றதுக்கு துன்புறுத்தக்கூடிய கயவனோடு இவன் மறைமுக கூட்டணின்னு அர்த்தம் அப்படித்தான் அரசியல்லையும் ஞாபகம் வச்சுங்க இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இப்ப உலக தரத்துக்கு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இன்னும் தொழில் வளர்ச்சியில முன்னேறல அப்படி இருக்கப்ப பெரும் மக்கள் தொகை உள்ளவர்களுடைய அவர்களுடைய நுகர்வை ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு தொழில் என்பது வளரணும் அப்ப முதலாளிகள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை ஒரு அரசுக்கு இருக்கும் இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி என்பது பின்னுக்கு போகும்ல தொழில் வளர்ச்சி இல்லாம மக்கள் என்னதுக்குங்கிறேன் பெரும் நுகர்வு கட்டுப்பாடு இல்லாத நுகர்வு இருக்கு முதல்ல அங்க வாங்க கட்டுப்பாடு இல்லாத மிகை நுகர்வு இருந்தீங்கன்னா நீ குடும்பமா புருஷன் முன்னாடியே வாழ முடியாது முதல்ல ஞாபகம் வச்சுங்க கட்டுப்பாடு இல்லாத மிகை நுகர்வும் ஆடம்பரமும் கவர்ச்சி இருந்தீங்கன்னா கணவன் மனைவியா இருக்க முடியாது அப்பா மகன் உறவுல இருக்காது அண்ணன் தம்பி உறவு இருக்காது இந்த பாருங்க நம்ம ஐயா இறையன்பு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதுவும் தினத்ததான் வந்துச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ரொம்ப எவ்வளவு மோசமா குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சுன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு விவாகரத்து அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி மோசமா போயிடுச்சுங்கிறதுக்கு பதிவு செய்யப்பட்ட மனவிலக்கு வழக்குகளை மட்டும் சொல்றாரு அவரு 2014 சமீபத்தில் தினத்தந்தி நாள் படிச்சாராம் அதுல போட்டாங்களாம் தமிழகத்தில் விவாகரத்து ஏற்படும் நிகழ்வுகள் கடந்த 10 ஆண்டுகளில் 3% அதிகரித்துள்ளன ஏற்கனவே விட குடும்ப நல கோர்ட்டுகளில்
33,000 வழக்குகள் தேங்கியுள்ளன. அதிலும் 2014ஆம் ஆண்டு 2000க்கும் குறைவான வழக்குகள் தான் இருந்தன 2014. இப்ப அது 5000க்கும் அதிகமாக இருந்துள்ளது. சென்னையில் மட்டுங்க 2014 வரையில் இருந்தது 2000க்கு குறைவா இருந்துச்சு. இப்ப அது 5000 ஆயிடுச்சு. 5000க்கும் அதிகமாக உயர்ந்து விட்டது. இப்ப குடும்ப வாழ்க்கையே எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. அடுத்தது, தற்போது 18 வயது முதல் 25 வயது வரையில் 35% பேருக்கு விவாகரத்து நடக்கிறது. இது என்ன அதிர்ச்சி அளிக்குதுங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் சொல்றாருங்க, தற்போது 18 வயது முதல் 25 வயசுக்குள்ள 35% பேருக்கு விவாகரத்து நடக்கிறது. 25 வயசு முதல் 35 வயசு வரையில் 50% உள்ளது விவாகரத்து. நடக்கிற விவாகரத்துல எந்த வயசு கணக்குது மொத்தத்தில் சொல்ல, நடக்கிற விவாகரத்துல எத்தனை %? அப்ப எவ்வளவு சின்ன வயசுல குடும்பத்தை இழந்துருது பிள்ளையெல்லாம், ஆணும் பெண்ணும் பாருங்க. நடக்கிற விவாகரத்துல, மனவிலக்குல, மன முறிவுல, கணவன் மனைவி நிரந்தர பிரிவுல 18 வயசுல இருந்து 25 வயசு வரை உள்ளவங்களுக்கு 35% இருக்கு இந்த பிள்ளைகள். 25 பிள்ளை, 20 வயசு பிள்ளையெல்லாம் விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறது. முன்னேற்றம் இது. அடுத்தது, 25 முதல் 35 வயசு வரை உள்ள பிள்ளைகள் 50% இருந்துள்ளது. மொத்த விவாகரத்துல 50% என்ன வயசு? 25 முதல் 35 வயசு வரங்க. வாழ்ற வயசுல என்னங்க வாழ்க்கை இருக்கு, குடும்ப வாழ்க்கை இருக்கு? இதாங்க கார்பரேட் கல்ச்சர், பண்பாடுங்கிறது. அரசியல்ல அது வந்துருச்சு. இப்ப அரசியல்ல இப்ப திமுகன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி. இப்ப கார்பரேட் கம்பெனி வாரிசு படுத்த என்ன, அதானினா அதானி மாவன், அதானி பேரன் தானே வருவான். இப்ப கருணாநிதி கார்பரேட் கம்பெனி இது. கருணாநிதி மாவன், கருணாநிதி பேரன், கொள்ளு பேரன், அப்படிதான் வர முடியும். காங்கிரஸ்ங்கிறது அங்க இந்திரா காந்தி குடும்பத்துடைய கார்பரேட். அது காங்கிரஸ். அவங்க அப்பா இருந்தாங்க, அந்த அம்மா இருந்தது, அந்த அம்மா மவன் இருந்தான், இப்ப பேரன். அவன் அவங்களுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கல, பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்கு, பிள்ளை இருந்துச்சா அது வந்துடும். அப்ப நீங்க பாருங்க, கார்பரேட் கம்பெனி பெரும்பாலும் இப்ப நீங்க வடநாட்டிலையும் பாருங்களேன், மலையம் சிங் யாதவ் ஒரு கட்சி, அவர் மவன் தான். இப்ப அகிலேஷ் யாதவ், லல்லு பிரசாத் கட்சி, அவர் மவன். அடுத்தது பேரங்க வருவாங்க. இப்ப தெலுங்கு தேசம் யார் வந்தாரு? என் டி ராமராமில கோபத்துல மருமன் வந்தான், மகளுடைய புருஷன். அவன் அடுத்தா தயார் பண்ணிட்டு இருந்தாரு சந்திரபாபு நாயுடு. இப்ப இந்தியா பூரா வந்துட்டு பாரு, இந்த கட்சியெல்லாம் கார்பரேட்டுகளுங்க. ஒரு லட்சியம் கூடுது, அதுல தப்பு பண்றாங்க, ரைட் பண்ண அந்த நிலையிலே இல்ல. இப்ப பெரிய அரசியல் கட்சிகள்லாம் கார்பரேட் ஆயிடுச்சு. இப்ப இவருக்கு கார்பரேட் ஆக பார்ப்பாரு நம்ம பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அதெல்லாம் என்ன பண்ண வல்லவர் இருக்கு. இன்னும் அவர் தலைமையே என்ன நிலையாகல. அவர் தலைமை நிலையாச்சுன்னு வச்சுங்க. இப்ப அவங்க தலைவி என்ன பண்ணுச்சு? அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, வாரிசுக்காக பிடிச்சது. எனக்கு பிறகு என் வளர்ப்பு மகன் தான் முதல்வராக இருக்கணும்ட்டு அவன் 18-20 வயசு ஒரு பையனை பிடிச்சி அவனுக்கு 100 கோடி 200 கோடியிலேயே கல்யாணத்தை பண்ணி அவன் அதுக்குள்ள ஏதோ முறைப்பாடு வந்துருச்சு. இயற்கை தண்டித்தது, ஜெயலலிதா கம்பெனியை இயற்கை தண்டித்தது. அவன் போயிட்டான் அந்த பையன். அப்ப ஒரு வாரிசுனா வாரிசை உருவாக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் தான் கார்பரேட் கல்ச்சர். பெரும் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், கொள்ளையடிக்கிற நிறுவனங்கள் அறந்தவரி செயல்படுகிறது. பட்டினப்பாளையில் சொல்லக்கூடிய வணிக அறம்லாம் கிடையாது. நாங்க சின்ன பிள்ளையா இருந்த போது இருந்த வணிக அறம் இப்ப கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன ஆட்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதே வணிகத்துல பாதிக்கப்படுறாங்க. யோக போக மொத்த வணிகக்காரன்ட்ட அவனோட ஏமாத்துக்கு, அவன் ஃப்ராடு வேலைக்கு அவன் அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்குறான். சில கம்பெனியில் சில நண்பர்களே சொல்றாங்க, நம்ம கடை வச்சிருக்காங்கல்ல, அவ்வளவு கொடுக்குறான், ஃப்ரீயா கொடுக்குறான். இப்போ டயர் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயர் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதில் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பான். அவ்வளவு வாங்கி வந்த பிறகு அப்புறம் அதெல்லாம் விலை அங்கே ஏற்றிவான். எவன் வாங்குறானா அவன் நெல் வச்சுப்பான். அந்த கம்பெனி பிராண்ட் ஆகி வாங்குறாங்கல்ல, அதை வாங்க இதை வாங்கிட்டு அதுக்கு வச்சிருவான். அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் இப்போ மின்பொருள்களா அதுக்கு ஏக போகும். எல்லாம் பெரும்பாலும் வடநாட்டுக்கார, நம்மளாலே கிடையாது. இந்த நம்மால் வாங்குறான் பாருங்க. ஒரு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய கடை இருக்குன்னு வச்சுங்க, அது மொத்த வியாபார கடை இல்லை, நமக்கு பார்க்கறதுக்கு பெரிய கடை இருக்கும். அவர் அங்க வாங்குறாரு, அவர் சலுகை பண்ணி கொடுப்பாருங்க. அவன் பொருள் வியாபாரம் தரமற்று அது அப்புறம் வித்துக்கிட்டு இருக்கும். அந்த விலைக்கு கொள்ளையடிக்கிறாங்க. நான் சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றது, ஒரு பல்பசை இருக்கு, எல்லா தொலைக்காட்சியிலையும் வருது விளம்பரம், எல்லா யூடியூப்லையும் பெரும்பாலும் வருது அது விளம்பரம்.
அப்போ உற்பத்தி செலவை விட இப்ப 100 மடங்கு விளம்பர செலவு இருக்கும். உற்பத்தி செலவை விட இருக்கும்ல. அப்ப அவன் என்ன விலைக்கு விற்பான்? யாரை கொள்ளையடிப்பான்? நுகர்வோர் தான் கொள்ளையடிப்பான். அப்படிதான் கொள்ளைக்காரங்க உயிர் காக்கும் மருந்தாலும் சரி, கல்வி கூடமா இருந்தாலும் சரி, மருத்துவமனையா இருந்தாலும் சரி. இந்த நம்ம ஜனவரி மாத கண்ணோட்டத்துல சான்றோன்னு ஒரு தம்பி எழுதியிருக்காரு ஒரு மருத்துவமனை பற்றி, எப்படி கொள்ளையடிக்கிறாங்கட்டு. அது என்ன சிகிச்சை கூடமா என்னமோ தலை போட்டிருக்காரு, வரமா சாபமான்ட்டு. சிகிச்சைக்கு போவது வரமா சாபமா? கொள்ளை கூடம். 100-95 மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனை கொள்ளை கூடம். கல்வி கூடங்கள் தனியார் கல்வி கூடம் கொள்ளை கூடங்கள். இப்ப கல்வி மருத்துவம் இது எல்லாம் கொள்ளை கூடமா போனா அவன் நுகர்பொருள் பண்ணக்கூடிய கொள்ளையடிகள் என்ன இருக்கு? இப்ப அரசியல்வாதி அவன் கொள்ளையடிக்காம என்ன இருப்பான்? அப்ப ஒட்டுமொத்தமா முடிஞ்சா நீ கொள்ளையடி, இல்லையில் கொள்ளைக்கு உடந்தையாயிரு. இவ்வளவுதான் அவங்களுடைய அறம், வேற எதுவும் இல்லை. இதுலதான் நம்ம சிந்திக்கணும். இதை மாத்தணும். உறவுகளை கெடுத்து, உள்ளாத கெடுத்து, குடும்ப வாழ்க்கையே எல்லாம் போயிடுச்சுங்க. அதுலயும் அவர் சொல்றாரு, இறையன்பு இவ்வளவு நிலையிலையும் ஜப்பான்ல எல்லாம் குடும்ப வாழ்க்கை கூடுதலா இருக்கிறாரு. வியப்பா இருக்கு. கொரியாவில் பரவாயில்லங்கிறாரு. அந்த பெல்ட் தொழில் வளர்ச்சி அடைந்த நாடுகள். ஜப்பான் தொழில் வளர்ச்சி நாடு. அவன் பண்பாடு, அவன் மதம், புத மதம், அவங்க ஒரு மரபை பாதுகாக்கிறாங்க. இல்லைன்னா செய்ய முடியாது. அதெல்லாம் சொல்றாரு. அங்க வந்து இறையன்புனா நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் தமிழ்நாட்டுக்கு நிறைய நூல் எழுதியிருக்காரு. அப்ப நீங்க பார்க்கல. ஏனென்றால் ஜப்பான் முதலாளி அவனுடைய தேசிய இனத்தோட தேசத்தோட ஒட்டி இருக்கான். கொள்ளையடிச்சாலும் எல்லாம் பண்ணாலும் நம்ம நாடுகள் வந்து கொள்ளையடிப்பானுங்க. அவன் அதை விட்டு கொடுக்காம இருக்கான். விவாகரத்தை குறைச்சாங்கிறாருங்க. ஜப்பான்லையும் கொரியாவில, தென் கொரியாவில எல்லாம், வடகொரியா அப்படித்தான் இருக்கும். அவன் இன்னும் கம்யூனிஸ்ட் இருக்குமா இருப்பானுங்க. அதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி ஆட்சி நடக்குது. கம்யூனிஸ்ட் கார்பரேட். அது கிம் இல் சுங் அவர் மவன், அது பேரன் ஆட்சி நடத்துறான் வடகொரியாவில். அந்த மாதிரி அந்த நாடுகள் இருக்குங்கிறாரு. அப்போ நம்ம வந்து காட்டி கொடுத்து நம்ம இனத்தை அழிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதிகம். அவனை ஒதுக்கி புறந்தள்ளக்கூடிய ஆண்மை, வீரம், ஆண்மை என்ன சொல்லிடாதீங்க, வீரம் வழக்கத்துல சொல்றேன், ஒரு ஒழுக்கம், அப்படிவாங்க, ஒழுக்கம், அறச்சீற்றம் தமிழச்சிக்கிட்ட குறைவா இருக்கு. ஜப்பானியிட்ட உள்ள அறச்சீற்றம், மரபு ஒழுக்கம் காத்தல் நமக்கு குறைவாருச்சு. நம்ம காப்பி அடிச்சு மேற்கத்திய அது முற்போக்கு கிற்போக்குன்னு நம்ம இங்க திராவிடவாதி பேசுவான். அவங்க ஈவேரா அப்படியே சொல்லி கொடுத்துருக்காரு. அவனை பாரு, இங்கிலாந்து எப்படி முன்னேறி இருக்கான். ஈவேரா சொன்னது என்ன? அவன் நாட்டை இருந்துக்க, எத்தனை முன்னாடி வேணும் கத்துக்க, எத்தனை அடிப்படைகளே உடைத்தெறிவோம்னு ஒரு அடிப்படையை உனக்கு தெரியும். என்னது கற்பப்பைய அறுத்தறி. ஈவேரா நுகர்வு வெறிய நாள். யார்? ஈவேரா. இந்த கலாச்சாரம் தான் எப்படி உருப்படும் நமக்கு? இதுல இருந்து மாறுங்க. இதை மாறி நம்ம வந்து ஒரு நம்ம நல்லா வாழணும். பெண் உரிமை வேணும், ஆண் உரிமை வேணும், குடும்பம் வேண்டும். குடும்பம் தேவைப்படாம நேச்சுரலா போகும்போது போட்டுப்பா. குடும்பத்துக்காக வரைஞ்சு கட்டிட்டு போராட வேண்டாம். குடும்பத்தை அழிக்கிறது வரைஞ்சு கட்டி நிற்காத. ஏன்னா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லை, உன் பிள்ளை வாழ்க்கை ஒண்ணும் இல்லை. அமெரிக்காவில், ஐரோப்பாலாம் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வசதியா இருக்கானுங்க, வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல விடுறான். நம்ம ஈழத்தமிழர் சொல்லுவாங்க, நாங்கள் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், உங்களுக்கு சொல்லுவாங்க அது இல்லை இது இல்லைன்னா, ஆனால் உங்க குடும்ப வாழ்க்கை அமைதி வாழ்க்கை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்பம் ஒரு தடவை வாழ்க்கையில வந்து 3 தடவை வாரத்தாவது, எங்களுக்கு 4 தடவை ஆகுது, அதுவும் நிலைக்காம போயிடுது அப்படிங்கிறானுங்க. குடும்பத்துல வந்து பிள்ளை அம்மா தாய் தகப்பனை பார்க்க நாதியதான் இருக்காங்க எல்லாம். அதே நிலைமை இங்க வந்துகிட்டு இருக்கு. அதனால இதுல மாத்தி நம்மதுக்கு நம்ம குடும்பங்களை பாதுகாப்போம். ஜனநாயக உரிமை, குடும்ப கணவன் மனைவி சரியா நடத்த முடியாதுன்னா மனமுறிவு சட்டம் இருக்கணும். மனத்தை முறித்துக்கூட அது வேணும். ஆனா அது செய்யறதுலாம் முற்போக்கு, அது கல்யாணமே கட்டிக்காத எப்படியே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கலாச்சாரம் கூடாது. அது மாதிரி மோடியன் கம்பெனிக்கு பிறப்புற கலாச்சாரம் கூடாது. அவங்களுக்கு அதுதான் சும்மா இந்துத்துவ ஆரியம்னு பேசுவாங்க. நீ மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்க, நுகர்வு வெறிய கொண்டு வந்துகிட்டு இருக்க. நீ என்ன இந்துத்துவ பேசுறீங்க? இந்து மதத்தை பேசி ஏமாத்துறது தான். மேற்கத்திய கலாச்சாரம் அமெரிக்கா மாதிரி மாறணும், அவன் மாதிரி மாறணும், பிரான்ச் மாதிரி மாறணும், அது கொண்டு வர போற மோடி கிட்டின்னு சொல்லி கிடக்குறீங்களா? என்ன கலாச்சாரம் நீ? என்ன பண்பாட்டை கொண்டு அவங்க கலாச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அதுக்கு மாற்றா நம்ம தமிழர் தமிழ் தேசியம்னு நம்ம முன்னோக்கிற முற்போக்கா, பிற்போக்கான பெண்ணடிமைத்தனம் போக்குவரத்தான இல்லை, முற்போக்கான ஒரு இது வைக்கிறோம். அந்த மாதிரி வாழ்வியல் முறை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.